இல்லை ஐயா, ஒன்றுமே இல்லை ஐயா, என்னிடம் ஒன்றுமே இல்லை ஐயா. நான் இருந்தால் கொடுக்க மாட்டேன் ஐயா. காய்ப்பணம் முளத்துண்டு கொடு 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 கொடுங்கிறேன் ஐயா. அது என்ன அவ்வளோ பெரிய பணமா? என்னிடம் இல்லை ஐயா, இருந்தால் கொடுக்க மாட்டேன். என் குழந்தை இருந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது ஐயா. என் குழந்தையை தகரம் செய்யுங்கள் ஐயா. இது இல்லை, வழி இல்லை, எந்தவித கெட்டிட வகையும் இல்லையா? இல்லை ஐயா, இல்லை. சண்டாளி, சண்டாளி, உங்களுடைய கருத்து கிடக்கின்ற தாலி கட்டிய நாயகம் எங்கேயாவது சண்டாளி, அவரிடம் சென்றாவது காட்படப்படுத்த அந்த வாக்கியரிசி வாங்கிவா. பதி என்னிடம் இருக்கிறார் ஐயா, ஆனா இருந்தும் இல்லாதவள் ஐயா. சற்று தூரமாக இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறாரோ, என்ன ஆனாரோ, எப்படி இருக்கிறாரோ எனக்கு தெரிய வராது ஐயா. என் பதி இருக்கிறார் ஐயா. இருக்கின்றார், சத்தமே இல்லை. இப்படியும் ஒரு பெண்ணுரைக்கு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாள். தன்னுடைய குழந்தை இறந்த செய்தியை தன்னுடைய கணவனுக்கு அறிவிக்காமலும் அவனை சார்ந்தது இல்லாது, தன்னை சார்ந்தது இல்லாது, இப்படி ஒரு பெண்ணுறுத்தி சுடுகாடுவர் ஒரு பிணத்தை தூக்கி கொண்டு வந்திருக்கின்ற ஒரு புது செல்வித்தரிப்பை நான்கு காவல் என்று காவல். அதே சொன்னாய் எவ்வளவு உண்மைக்காரி பாலகி தொலைச்சது பாலது கதத்தினு தாலி 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 தொலைச்சது கதத்தினு தாலி தொலைச்சது கதத்தினு தாலி தொலைச்சது கதத்தினு தாலி தாலி தாலி. சண்டாளி குடும்பக்காரி 1000 கோடி சூரியனை போல பிரகாசிக்கின்ற திருமகளத்தை கழுத்து அடைந்து கொண்டு எதிகளை வழியிலே என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அடியே, உன்னுடைய கழுத்தில் கிடக்கின்ற அந்த தாலியை விட்டாவது எஜமானுக்கு சேர வேண்டிய கூறிய போதும் இந்த இந்த புலைகள், இந்த காவலாளி, இந்த புனம் சூடும் தோட்டி பார்த்து விட்டாரு. நான் பத்தினி குறைந்து விட்டனா, பதியை தவறி விட்டனா, நீதியை காக்க மறந்து விட்டனா. ஐயா,
கிடைத்தவன் தான், வாரி வாரி வழங்கியவன் தான். இப்போது இந்த இன்சன் எப்படி ஆகிவிட்டேன் தெரியுமா? அடிக்கடி நடக்கின்ற இடத்தில் எவ்வாறு புல் குடைக்காதோ அதுபோன்று கருணை கட்டுவதற்கு மனம் கல்லாகிவிட்டதம்மா, மனம் கல்லாகிவிட்டது. அம்மா, வாக்கரிசி எனக்கு சொந்தமானது, அது எனக்கு நீ தர வேண்டாம். கால்பணம் முழுத்தொண்டு என்னுடைய எஜமானுக்குரியது, அது நீ நிச்சயம் கொடுத்தாக வேண்டும். என்னை தோட்டி என்றும் கொலை என்று பேசிக் கொண்டிருக்கிறாளே, நான் என்ன செய்வது? ஆதியின் அடிமையில் சாதியிலும் அடிமையில்லை, நீதியிலும் அடிமை இல்லை, பாதி சண்டா பாதியில் அடிமையானே. ஆதியிலும் அடிமையில்லை, சாதியிலே அடிமையில்லை, ஆதியிலும் அடிமையில்லை, சாதியிலே அடிமையில்லை, நீதியிலே அடிமையில்லை, சாதி கண்டாலா சாதியிலே அடிமையானே. முப்பது தேவர்களுக்கெல்லாம் தெரியாத திருமங்கல்யம் இந்த பிறசோட கொலை எனக்கு தெரிகின்றது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாளே. இறைவா, 33 தேவர்களுக்கெல்லாம் தெரியாத திருமங்கல்யம் என் புலியனுக்கு மட்டும் தெரிகின்றது என்றால் ஒருவேளை எனது மனைவி சந்திரமதியாக இருக்குமா? அப்படி மட்டும் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது இறைவா, அப்படி மட்டும் இருக்கக்கூடாது இறைவா. அப்படியானா இங்கு இருந்து கிடக்கின்ற பொழுது என் மகன் பிரபதாசரா, எனக்கு ஆண்டவன் அந்த தண்டனையை தந்து விடுவானா? இருந்தாலும் இந்த விலகை விசாரித்து பார்ப்போம், உண்மை என்னவென்று விளங்கும். அம்மா, ஐயா, அம்மா, ஐயா, மங்கையே உடை மனதகனமனில்ல மங்கையே உடை மனதகனமனில்ல மற்றவர்க்கு தோன்றாத மங்கல்யத்தை தினசோடோ இவன் கண்டான் என்று ஏங்கி ஏங்கியே
அம்மா உன் கணவனது பெயர்தான் காற்றுமதில் வைத்திட்டு காற்றமதி வைத்திட்டு உன் குழந்தையின் பெயர்தான் என்ன 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 அம்மா 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 அப்பா நீ யாரம்மா உன் நாடு நகரம் என்ன உன் கணவனுக்கு பெயர் தான் என்ன அம்மா இந்த இருந்து கிடக்கின்ற குழந்தையின் பெயர் தான் என்னம்மா சொல்லும்மா நீ சொல்லாது போனால் என்னுடைய உள்ள விடத்தவர்களுக்குள்ள இருக்கின்றது அப்பா சொல்லும்மா ஐயா சொல்கிறேன் கேளுங்கள் ஐயா நான் யாரேன் என்று சொல்கிறேன் கேளுங்கள் ஐயா என் கதையை கேட்டுவிட்டாவது என் குழந்தையை தவற செய்கின்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன் ஐயா சொல்கிறேன் ஐயா யார் என்ன என்று கேட்ட மயான யார் என்ன என்று கேட்ட மயான அவனே கேளு ஆழ்பவனே கேளோ யார் என்றால் கண்ணோசி நாட்டு மதுதேவனுக்கு மகனாக பிறந்து அயோத்தி பூவன் அருச்சந்திரனை மணந்து எனது பெயர் சந்திரபதி இறந்து கிடக்கும் குழந்தை பேரோ லோய்தாசன் என் சந்திரனையா எனக்கு பின் நாட்டை காக்க போச்சக்கர கொடுங்கி என்று அரசாட்சி பெறுவாய் என்று மரக்கோட்டை கட்டி விட மகனே மண்கோட்டை ஆக்கி விட்டாயடா மகனே எந்தோடு நம்ம சுந்தர சூரியர்கள் மழிந்து விட்டாரா ஒரு முறை அடித்தாலோடு அது வருவாய் பல முறை அழைக்கின்ற மகனை பார்க்க மாட்டாயா ஐயா வடக்கொடி முறைத்த வார்த்தை மன்னவே காதில் கேட்டே இது கிட்டுமே மறந்தே என் செய்தியே இவள்தான் என்று ஐயோ 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 போய்விட்டாயா கடை கண்டா ஊற்று பார்த்தேன் மாண்ட என்று இதுபோல் நல்லவனான் எங்கிய புறப்பலானே மகனே 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 அப்பா எப்போ மகனுடைய கட்டி கலசே மகனே
நான் எப்படி என்ன தெரிவிப்பேன் என்று தெரியவில்லை இறைவா. அம்மா ஐயா, இது என் குழந்தை ஐயா, என் குழந்தையை திட்டுக் கொண்டு மகனே மகனே என்று நீங்கள் யார்? நீங்கள் யார் ஐயா? நீங்கள் யார் ஐயா? அம்மா, என்னை நன்றாக பாருமா, என்னை நன்றாக பார். உன்னை உணவின்றி உடுத்த உடையின்றி உடல் ஊனமுற்ற உணவு அந்த பாவி அறுத்த நடை உடத்த தெரியவில்லையா? இருக்க முடியாது. நீங்கள் என் கணவராக இருக்க முடியாது. நீங்கள் என் கணவராக இருக்க முடியாது ஐயா. என் கணவராக இருந்தா ஒரு பேர் பார்த்து அது தெரிந்தால் ஐயா. நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லை ஐயா. மணியே வாணிக்கவே கண்ணே சுவாமி தாங்கள் பக்கத்தில் இருந்தும் எனக்கு தெரியாம போயிட்டது. தாராபதி, இங்கே இறந்து கிடக்கின்ற குழந்தை நம்முடைய குழந்தையா இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு கொடுக்க வேண்டிய வாக்கியரசி எனக்கு தர வேண்டாம். என்னுடைய எஜமான் வீரபாக்கு சேர வேண்டிய கால்பழம் கொண்டு நீ அடிமை கொண்ட காலகண்டரிடம் சென்று வாங்கியம்மா. கொடுக்க மாட்டார்கள் சுவாமி, அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் ஐயா. அப்படி இல்லை என்றால் ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. அப்படி இல்லை என்றால் தாராபதி, நமது மகன் தேவதாசன் பிறந்த நாளுக்காக வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தது. அதே தேவதாசனுக்கு சுடுகொலிக்காக பெருத்தருவாக வடியை நீ பிச்சு எடுத்து வா. ஓ, நம்ம வாழ்க்கையில் அதையும் எடுத்து வருகிறது ஐயா. அன்பர்ந்த தாய்மார்களே, மக்களை பெற்ற மகராசிகளே, எல்லாம் இருந்ததெல்லாம் வீட்டுக்கு போயிடுச்சு. காசு போடணும்னுட்டு அந்த அம்மா பிச்சை எடுக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு தகனம் பண்ண கூட காசு இல்லாம உங்க கையில என்னென்ன இருக்கோ, 1 ரூபா 2 ரூபா இருக்கோ அதை போடுங்க. 4 பேர் இருக்கீங்க, 4 ரூபாய் கிடைக்கும். ஐயமார்களே